உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9HP அக்ரி கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம டீசல் வீடரை நம்ம ஏற்கனவே வந்து இது மாற்றதை பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நெல் நடவு பண்ணுறதுக்கு பதிலாக என்ன மாதிரி நம்ம இதை நாற்றங்கால் விடுறது, அதுக்கப்புறம் அது நாற்றை பறிக்கிறது, சேடை ஓட்டுறது, இந்த வேலையெல்லாம் எதுவும் இல்லாமல் நடவு நடுறது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வேலை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நம்ம இந்த டயர் செட்டை கட்டிட்டு இந்த பிளேட் செட்டை போட்டு புழுதியை நல்லா ஓட்டிக்கோங்க. நல்லா நைஸாக ஓட்டி புழுதியை ஓட்டினதுக்கப்புறம் இந்தாண்ட இருக்கிறதுக்கு இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சீட் ட்ரில்னு பேர். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லும் இதில் வந்து நம்ம சாதாரணமாக வந்து இதெல்லாம் வந்து வேர்க்கடலை, உளுந்து, காராமணி, அப்புறம் மக்காசோளம் இந்த மாதிரி ஐட்டங்கள் போடுறதுக்கு தான் அதை உபயோகப்படுத்தினிருந்தாங்க. இப்போ வந்து இது நெல்லுக்குமே உபயோகப்படுத்துறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா நைஸாக உழவு ஓட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 அங்குலம் வேணுமா, 9 அங்குலம் வேணுமா, இந்த 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 4 போல்ட்டை கட்டிட்டு இந்த செட்டை முன்னாடி அந்த பக்கம் இந்த பக்கமாக நவுத்துட்டிங்கனாக்கா இந்த தூரத்தை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 அங்குலம் இல்லைனா 10 அங்குலம் தான் போடுறாங்க இந்த டிஸ்டன்ஸு. அதை நீங்கள் ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கோங்க. 10 அங்குலம் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இது நீங்கள் இந்த லைனாக நெல் உழுது அது முளைச்சி வரியாக ஆனதுக்கப்புறம் களை எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண வீடரு, நம்ம ஒரு பெல்ட் வீடர்லேயே கூட நம்ம வந்து ரெண்டு ரோ கேஜி வீலை போட்டுட்டு வீடிங் வீலை போட்டுட்டு அழகாக நீங்கள் களை எடுத்துக்கலாம். ஒரு தனி மனிதன் வந்து வேலையை செஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து உழவு ஓட்டி நல்லா நைஸாக ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெல் இது உள்ளார போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கனாக்கா கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அங்குலம் அந்த பிச்சில் ஒரு 6 நெல் 7 நெல் உழுது. அது போதுமானதாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு சிலது வந்து கொஞ்சம் முளைக்காமல் போச்சுனாலும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 3 நெல் முளைச்சா கூட 4 நெல் முளைச்சா கூட போதுமானது. அந்த 4 நெல் வந்து 6 அங்குலம் தூரத்தில் வரும். இந்த குறுக்களவு பார்த்தீங்கன்னாக்கா 8 அங்குலம், 9 அங்குலம், 10 அங்குலம் அது உங்கள் இஷ்டப்படி மாற்றிக்கலாம். இதுலேயுமே வந்து இன்னும் தூரமாக வரணும்னா நமக்கு இந்த வீல் வந்து மாற்றி போட்டுக்கணும். இன்னும் ஒரு அடி தூரம் வரணும்னா கூட இந்த வீல் வந்து இப்போ வேறு வீல் இருக்குது. அந்த வீல் போட்டிங்கனாக்கா ஒரு கொத்துக்கும் இன்னொரு கொத்துக்கும் 1 அடி தூரம் கூட வரும். அந்த மாதிரியும் நீங்கள் அந்த வீலை மாட்டி போட்டுக்கலாம். வீல் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 செட்டு 7 செட்டு அந்த வீல் தராங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வீலை மாற்றி போட்டுக்கலாம். முதல்ல இது மாட்டி அக்ரிகார்டு பிளேட் செட்டை போட்டு நல்லா தரவாக நல்லா உழவு உழுது நைஸாக ஆக்கினதுக்கப்புறம் திருப்பியும் இந்த டயரை மாட்டி இந்த மாதிரி சீட்ரில் மாட்டிட்டு நெல் இதுக்குள்ளார கொட்டிட்டு அப்படியே நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் செட் பண்ணிவிட்டு, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உழுந்த நெல்லை வந்து மேலே லைட்டாக மூடுறதுக்காக வேண்டி இதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரெக்டாக மூடுற மாதிரி வச்சுக்கணும். இதை அந்த ஒரு பள்ளம் போட்டுன்னு நெல் போட்டுன்னே போகும், அது மேலே மூடுற மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் முளைக்க வைக்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். தண்ணி கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி நம்ம வடியை விட்டுறணும். வடியை விட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து 2ஆவது நாள் முளைக்க ஆரம்பிச்சிடும் நெல். இது அந்த ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். நான் அதை விளக்கமாக சொல்லணும்னு தேவை கிடையாது. முக்கியமான சமாச்சாரம், சேத்து உழவு இல்லாமல் நாற்று விடுறது, நாற்றை பிடுங்கிறது, நடவு நடுறது, இந்த பிரச்சனையெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதை உபயோகப்படுத்தி விவசாயிகள் பயன்பெறுங்க. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி